Audio Jungle. This is High-Tech News TV News. MGM Healthcare announces successful completion of brain bypass surgery on a 7-year-old child from Andhra Pradesh. Chennai MGM Healthcare, a renowned multi-specialty quaternary care hospital located in the heart of Chennai, proudly announces the successful completion of brain bypass surgery to treat a rare myopia disease in a 7-year-old child from Andhra Pradesh. The rare condition, which is more common in the childhood age group, affects only about 1 in a million people. That baby brought to MGM Healthcare in September 2023 from Andhra Pradesh in prolonged unconscious state after having multiple episodes of strokes and seizures. After a thorough investigation, Dr. Rupesh Kumar, Director of Neurosurgery, Institute of Neurosurgery at MGM Healthcare, and team performed a cerebral angiogram. The diagnostic procedure involves injecting dye into patient's brain to visualize the blood flow. Through this test, doctors confirmed the myopia disease diagnosis. Myopia disease is majorly identified in children in which the normal blood vessels in the brain are narrow and blocked. Myopia means puff of smoke in Japanese and describes the appearance of tiny vessels that from compensate for the blockage. MGM Healthcare is the first hospital in Asia with the highest rated USGBC LEED Platinum certified green hospital. Over the past year, the team of clinical experts at MGM Healthcare have performed many innovative and complex surgeries in the pursuit of establishing trust and clinical excellence. MGM Healthcare designed and equipped with the latest in technology and equipment in poised to drive patient certainty and clinical excellence of both the domestic and international patients. ஒரு 7 வயது குழந்தை அவங்களுக்கு ஒரு மயக்க நிலையில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதை நம்ம இவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது இந்த சுயநினைவு இல்லாததுனால ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம். ஐசியூல அட்மிஷன் போட்டிருந்தோம். சரியா மூச்சு விட முடியாததுனால வென்டிலேட்டர் அந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரீதிங்கான கருவியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வென்டிலேட்டர் போட்டு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு மூளைக்கு போகிற ரத்த குழாயெல்லாம் அடப்பு ஏற்பட்டது தெரிய வந்தது. ஸோ அதே சமயம் கொஞ்சம் நீரும் கோத்துருந்தது பிரெயினில். நம்ம அந்த நீரை யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி அன்கான்சியஸ்னால ஃபஸ்ட்டு நீரை எடுத்து விட்டுட்டு சுயநினைவு வருதான்னு பார்த்தோம். பட் நீரை எடுத்தும் சுயநினைவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாதனால ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்ததுல ரத்த குழாய் எல்லாம் மூணு நிலையில் இருந்தது. அதனால எமர்ஜென்சியாக இந்த குழந்தைய சுயநினைவு கொண்டு வரதுக்கு மூளைக்கு ரத்தம் கொடுத்தா தான் ஒரே வழி. ஸோ அந்த பிளாக் ஆன ரத்த குழாய்க்கு நம்ம மூளைக்கு கொடுக்க வேண்டியது ஒரு பைபாஸ் அறுவை சிகிச்சை மூலமாக தலையில் இருக்கிற தோலில் இருக்கிற ஒரு ரத்த குழாயை கொண்டு போய் நம்ம உள்ள பிரெயினுக்கு கொடுக்க முடிவு எடுத்தோம். ஆனால் அதில் என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நேரம், அதாவது 1 மில்லிமீட்டருக்கும் கம்மியான ஒரு அந்த டயமீட்டர் அந்த ரத்த குழாய் இருந்ததுனால அந்த எவ்வளோ தூரம் அந்த பிளட் சப்ளை நம்மளால் கொடுக்க முடியும், பைபாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களுக்கு இருந்தது. பட் இருந்தாலும் வேற நமக்கு வழியே இல்லை. அதனால இந்த ஸ்டெப் எடுத்து அந்த குழந்தைக்கு அந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணி 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆச்சு. பைபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூளைக்கு அந்த சர்க்குலேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனோடனே சுயநினைவும் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த வியாதியின் பேர் மொயா மொயா என்று சொல்லுவோம். அதாவது மொயா மொயா அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் கண்டுபிடித்த ஒரு வார்த்தை. இது ஒரு ஸ்மோக், சிகரெட்டோட புகை, மெழுகுவர்த்தி புகை, அது மாதிரி அந்த அதே மாதிரியே அந்த ஆஞ்சியோகிராம் இருக்கும். அதனால 1970களில் இந்த மாதிரி குழந்தைங்களை பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிக்சர் கண்டுபிடிச்சு இதுக்கு பேர் அப்படி வச்சிருந்தாங்க ஜப்பான்ல. அதே பேர் தான் இப்போ சயின்டிஃபிக்ல நாங்களும் யூஸ் பண்றோம். அது பேர் மொயா மொயா அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மொயா மொயா வியாதிக்கு மருந்துகள் கிடையாது, மருத்துவம் வழியா அவங்கள சரி பண்ண முடியாது. டயக்னோஸ் பண்றது ரொம்ப கடினம். ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம ஈஸியா டயக்னோஸ் மிஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு நம்ம கரெக்டாக அதை அவேர்னஸ் இருக்கணும். அது இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணி இதுதான் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வசதி இருந்ததுன்னா இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். நார்மலாக அவங்க அடல்ட்ஸா உருவாக்குறதுக்கு நம்ம வழி வகுக்கலாம். ஸோ நம்ம அது பார்த்தோம்னா இந்த என்ன மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுவோம் அப்படின்னா அந்த தோல்ல இருக்கிற ரத்த குழாயை கொண்டு போய் உள்ள வச்சு தைக்கிறது. அதுதான் டைரக்ட் பைபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு முறை இன்டைரக்ட் பைபாஸ்.
இன்டைரக்ட் பைபாஸ்ங்கிறது அந்த அளவுக்கு டெக்னிக்கலி டிமாண்டிங் கிடையாது. அதாவது நம்ம ஒரு சதை டெம்பராலிஸ் ஒரு மசில் இருக்கும், அதுல இருக்கிற ரத்த குழாயில கொண்டு போய் அப்படியே பிரெயின் மேல படுக்க வச்சுக்குவோம். அது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஆனா அது என்ன அட்வான்டேஜ்னா டெக்னிக்கலி டிமாண்டிங் கிடையாது, ஸோ அது ஈஸியா பண்ணலாம். பட் என்னன்னா அதுலேருந்து பிளட் ஊர்ந்து பிரெயினுக்கு போறதுக்கு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் சில குழந்தைங்க வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்ட்ரோக் அது வந்துட்டு இருக்கும். அதனால இம்மிடியட்டா நம்ம பிளட் கொடுக்கணும்னா ஒரே வழி டைரக்ட் பைபாஸ். ஸோ அந்த டைரக்ட் பைபாஸ்ங்கிறது ஒரு டெக்னிக்கலி ரொம்ப டிமாண்டிங் ப்ரொசீஜர். ஏன்னா அந்த ரத்த குழாய் ரொம்ப ரொம்ப சின்னதாக நேரோவா இருக்கும், அண்ட் சரியா அதை நம்ம தைக்க முடியாது. அந்த ரத்த குழாய் அந்த குழந்தைகள் அந்த ரத்த குழாய் ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சி பேப்பர் மாதிரி இருக்கும், ஸோ ஈஸியாக தையல் போடும்போதே கிழிஞ்சிடும். ஸோ அதை ரொம்ப நம்ம ஹைட் மைக்ரோஸ்கோப்ல ரொம்ப மேக்னிஃபை பண்ணி அது அந்த 10O அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் மெட்டீரியல் அது கண்ணுக்கு தெரியாது, நார்மலாக அது மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு அறுவை சிகிச்சை. ஆனால் நம்ம நல்லபடியாக முடிஞ்சதுன்னா சக்ஸஸ் ரேட்டுன்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த குழந்தைக்கு நம்ம பண்ணது. இந்த குழந்தை வந்து அன்கான்ஷியஸ்லேருந்து சரியாகி சுயநினைவுக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம 3 மாதம் கழிச்சு திரும்ப ஒரு தடவை ஆன்ஜியோ பண்ணி பார்ப்போம். யூஸ்வலாக இது வந்து 2 சைடுமே பிளாக்கடாக இருக்கும், இந்த மாதிரி மொயா. இப்போ லெஃப்ட் சைடு பண்ணியிருக்கோம், ஒரு 3 மாதம் கழிச்சு திரும்ப ஆன்ஜியோ பண்ணி ரைட் சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைட் சைடு நல்லா வந்தது இருக்குன்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அப்சர்வ் பண்ணிக்கலாம். அது குறையிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ புதுசாக நம்ம ஒரு எம்ஆர்ஐலேயே சாஃப்ட்வேர் பெர்ஃபியூஷன் ஸ்கேன் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு பிரெயினுக்கு ரிஸ்க் இருக்கு, ஸ்ட்ரோக் வரலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா முன்கூட்டியே இந்த மாதிரி பைபாஸ் பண்ணி ஸ்ட்ரோக்கை வர வேணாமே நம்ம வந்து தடுத்துக்கலாம். அதுதான் எல்லாம். அதனால வந்து நிறைய அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் பில்லேருந்துல நிறைய அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நார்மலாக 4 நாள் டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியது, இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 2 வாரம் இருந்தாங்க ஐசியூலேயே. ரொம்ப நாள் இருக்குன்னா சுயநினைவு இல்லாமல் வந்ததுனால கொஞ்ச நாளைக்கு ஐசியூல இருக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால வந்து எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. வந்து ஸ்டேஜ் சொல்லுவோம், ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 6. ஸ்டேஜ் 1, 3ல தான் யூஸ்வலாக சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும், ஸ்டேஜ் 3ல தான் வர ஆரம்பிப்பாங்க. 4, 5, 6ல பேர்ன்ட் அவுட் ஆகிடும், அதுக்கப்புறம் ப்ரோக்ரஸ் ஆகாது. பேர்ன்ட் அவுட் மயமையானா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன டேமேஜ், ஓகே, அவங்களுக்கு நம்ம பைபாஸ் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால தான் அந்த ஸ்டேஜ், இந்த மயமையால ஒரு ஸ்டேஜ் 3ல தான் பெரும்பாலான சமயங்களை பண்ணுவோம். ஒரு சைட் பண்ணிட்டா ஸ்டேஜ் 2லேயே அடுத்த சைடை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ஆனால் ஒன்ஸ் ஸ்டேஜ் 6 ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ப்ரோக்ரஷனுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ 18 வயசு வந்துட்டாங்கன்னா அதுக்குள்ள பிளட் சப்ளை நல்லா ஊறி இருக்கும் பிரெயின்ல, அதுக்கப்புறம் அவங்க இன்வால்வ் ஆகிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு வியாதி வந்து ஜப்பான், சைனா, மலேசியா, தென்கொரியா, அந்த மாதிரி இந்தியாலையும் வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, மணிப்பூர், மேகாலயா, அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்டை தான் நம்ம காமனாக பார்ப்போம். ஆனால் சவுத்தில் எல்லாமே இல்லை, ரேரா ஸ்பொராடிக்கா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பைபாஸ் பண்ணுறது நம்ம இந்தியாவிலேயே குறைந்த மருத்துவமனைகள் தான் பண்ணுறாங்க, டெக்னிக் டிமாண்டிங். இப்போ நான் வந்து இது ஒரு 15 வருஷமா அந்த பைபாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜிப்மல்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட நான் ஆல்மோஸ்ட் ஒரு 60-65 குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். ஒரு குழந்தை வந்து ஃபிட்ஸ், அதுதான் வந்து திடீர்னு நல்லா பேசிட்டு இருக்கும்போது ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, இல்லை திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேச்சு குளருது, இல்லை நல்லா பொருள் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு தவற விட்டுட்டாங்க, இல்லை ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க ஒரு பக்கம். ஃபிட்ஸ், இந்த மாதிரி சிம்டம்ஸ் பெரும்பாலும் சின்ன குழந்தைங்களை கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஈஸியாக ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா குழந்தைங்களை அழும்போது மயக்கம் ஆயிட்டாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் சிம்டம். அதாவது இந்த ஆப்னிக் ஸ்பெல் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப அழும்போது அப்படியே மயங்கிடுவாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டமாக இருக்கும் பெரும்பாலான சமயங்கள்ல. ஆனால் நார்மலாக பிளட் சப்ளை போயிட்டு இருக்கும் பிரெயினுக்கு, அந்த அடப்பு மூலமா சின்ன சின்ன ரத்த குழாயிலே போயிட்டு இருக்கும். தேவை அதிகமாகும் போது கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு ஜுரம் வந்ததுன்னா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு அப்படிதான், ஒரு ஜுரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, ஏன்னா பிரெயினுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய பிளட் சப்ளை இல்லை. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். வெறும் ஸ்கேன்ல தெரியாது, சஸ்பெக்ட் பண்ணும்போதே நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணல, எம்ஆர்ஐலேயே ஆன்ஜியோகிராம்னு ஒரு டெஸ்ட், அந்த எம்ஆர்ஐ பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடலாம். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு டெஸ்ட் எம்ஆர்ஐல பண்றோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த வியாதி தான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கு.